நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வருகிற 15ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சந்திப்பு. உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ஆலோசிக்க இருப்பதாக தகவல். டிரம்ப் புதின் சந்திப்பு உக்ரைன் ரஷ்யா இடையே அமைதியை கொண்டுவரும், மத்திய அரசு நம்பிக்கை. பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் வலியுறுத்தல். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம். திமுக அரசின் வரி உயர்வுக்கு கண்டனம் உட்பட 19 தீர்மானங்கள் நிறைவேற்றம். பாமக தலைவராக அன்புமணியே தொடர்வார் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். ராமதாஸ் நீக்கியவர்களும் அதே பதவியில் தொடர்வார்கள் என தீர்மானம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த பாமக பொதுக்குழுவில் தீர்மானம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றம். பாமக பொதுக்குழு கூட்ட மேடையில் ராமதாசுக்காக போடப்பட்ட நாற்காலி. ராமதாஸ் பங்கேற்காததால் காலி நாற்காலியுடன் நடந்த கூட்டம். மருத்துவர் ராமதாஸின் கனவுகளை நிறைவேற்றுவோம் என அன்புமணி பேச்சு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் பாமக தெளிவாக இருப்பதாகவும் தகவல். பொறுப்புக்கும் பதவிகளுக்கும் ஆசைப்படுபவன் நான் கிடையாது என அன்புமணி உறுதி. ராமதாஸை சுற்றியிருப்பது குள்ளநரி கூட்டமா, தீய சக்திகளா என தெரியவில்லை என்றும் வேதனை. பாமக ஜனநாயக கட்சி என்பதால் தலைவரை பொதுக்குழுவே முடிவு செய்யும் என அன்புமணி பேச்சு. திமுகவை எதிர்த்து நிற்க வேண்டிய நேரத்தில் கட்சிக்குள் சண்டை போட்டுக் கொள்வது சரியில்லை என்றும் கருத்து. பூம்புகாரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மகளிர் மாநாடு. நவீன வசதிகள் மற்றும் ஐசியு அறையுடன் கூடிய ஆம்புலன்ஸில் ராமதாஸ் பங்கேற்பதாக தகவல். தாம்பரத்தில் அரசு மாவட்ட மருத்துவமனை திறப்பு. பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 17,74,000 பேருக்கு பட்டா வழங்கியுள்ளோம். பல்லாவரத்தில் நடைபெற்ற பட்டா வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். நாட்டிலேயே தமிழ்நாடுதான் வளர்ச்சியில் முன்னிலையில் இருப்பதாக முதல்வர் பெருமிதம். மோடியால் செய்ய முடியாததை கூட தாம் சாதிப்பதால் இபிஎஸ்க்கு வயிற்றெரிச்சல் எனவும் பேச்சு. அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு பொறுப்பு. திமுக இலக்கிய அணி தலைவராக நியமித்து துரைமுருகன் அறிவிப்பு.
எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை. தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விளக்கம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி வந்ததாக கூறி 2 படகுகளுடன் சிறைப்பிடித்து அட்டூழியம். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த தமிழக மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்க நடவடிக்கை தேவை. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல். எங்கு பார்த்தாலும் லஞ்சம், போதைப் பொருட்களால் தமிழகம் சீரழிந்துள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. திமுக அரசை பொதுமக்கள் வீட்டிற்கு அனுப்பும் நாள் நெருங்கிவிட்டதாகவும் கருத்து. அரியலூர் அருகே இன்ஸ்டாகிராம் காதலனுடன் காரில் தப்பிச் சென்ற இளம்பெண். நண்பர்களுடன் வந்த காதலன் வீட்டில் உள்ளவர்களை மிரட்டியதில் குழந்தையின் காதில் கத்திப்பட்டு காயம். சிவகாசி அருகே வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து. 2 பெண்கள் உட்பட 3 பேர் உடல் சிதறி உயிரிழப்பு. வீட்டின் உரிமையாளர் கைது. ஆழ்வார்குறிச்சியில் ஒரு வீட்டு மின் கட்டணம் 11.95 லட்சம் ரூபாய் என செல்போனில் தகவல். ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்குள் மின் கட்டணத்தை செலுத்துமாறு வந்த தகவலால் வீட்டு உரிமையாளர் அதிர்ச்சி. சேமிப்பு கணக்கின் குறைந்தபட்ச இருப்பை 50,000ஆக ஐசிஐசிஐ வங்கி உயர்த்தியதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. மாதத்திற்கு 3 முறைக்கு மேல் பணம் அனுப்பினால் ஒவ்வொரு முறையும் 150 ரூபாய் கட்டணம். திருவள்ளூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். கூலிப்படையை வைத்துக் கொன்ற காதலி மற்றும் 2 சிறுவர்களை கைது செய்தது ரயில்வே போலீஸ். பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை முறைப்படுத்த கோரி வழக்கு. உரிய விளக்கங்களுடன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி தலைமை கால்நடை அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் குடியாத்தம் அருகே திடீரென பெயர்ந்து விழுந்த பயணியர் நிழற்குடை மீட்குரை. திமுக எம்பி திறந்து வைத்த 4 மாதங்களில் 2வது முறை விபத்து என தகவல். பாலக்காடு அருகே நீரில் மூழ்கி கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழப்பு. கோவையில் இருந்து கேரளா சென்று ஆற்றில் குளித்தபோது சம்பவம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் 6 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக விமானப்படை தளபதி ஏபி சிங் தகவல். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர்கள் 2 பேர் வீரமரணம். வனப்பகுதியில் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை பிடிக்க 9வது நாளாக தேடுதல் வேட்டை.
தொடர் கனமழையால் டெல்லியில் சுவர் இடிந்து விழுந்து 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழப்பு. ஹரிநகர் பகுதியில் பழமையான கோவிலின் சுவர் இடிந்து குடிசை வீட்டின் மீது விழுந்ததால் விபத்து. இரண்டு நாட்களில் 47 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் தகவல். பலுசிஸ்தான் மாகாணத்தில் விடிய விடிய வேட்டையாடப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் விளக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.